இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி. இந்த நொச்சி செடி பார்த்திங்கன்னா உடல் வலி, உடல் அசதி, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த நொச்சி செடி வந்துட்டு பயன்படுத்தலாம். இது எந்த அளவுக்கு பயன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் இந்த ஒரு நொச்சி இலை ஒரு 15 இலை எடுத்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து 2 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணீராக வர்ற மாதிரி காய்ச்சி அதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் வலி இதெல்லாம் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு கொஞ்ச நாளில் அந்த இதெல்லாம் இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த நொச்சி செடி. அடுத்து தூதுவளை. தூதுவளை இலையை பார்த்துட்ருக்கோம். இந்த தூதுவளை இலை பார்த்திங்கன்னா சளி, இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பயன்படுத்தலாம். தொண்டை சம்மந்தப்பட்ட தொண்டை புண், சளி மற்றும் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தூதுவளை இலையை வந்துட்டு பயன்படுத்தலாம். இதை வந்துட்டு நம்ம தூதுவளை இலையை துவையலாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், இல்லைனா ரசம் வைக்கலாம். நம்ம எப்பவும் வைக்கிற ரசத்தில் ஒரு 10 தூதுவளை இலையை வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா ரசம் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அப்படி தூதுவளை இலை ரசம் வைக்கும்போது புளியோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்புறம் வேப்ப மரம், வேப்பிலையோட பயன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். இந்த வேப்ப மரத்தை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேப்பஞ்செடி நல்லா வளர்ந்துருக்கு. வேப்ப மரமும் வச்சுருக்காரு. அடுத்து இதுங்கோ இதை காமி. இது பார்த்திங்கன்னா தும்பை செடி. இது வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது. சிறு தும்பைன்னு சொல்லுவாங்க. ஜலதோஷம், பெண்களுக்கு வந்துட்டு மாதவிடாய் பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தும்பை இலை சம்மந்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு வரும்போது அதெல்லாம் குறையும். அதே மாதிரி துத்தி இலை கூட சேர்த்து இந்த தும்பை இலையை சேர்த்து பயன்படுத்தும் போது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துட்டு குறையும். இந்த தும்பை இலையை வந்துட்டு பயன்படுத்தும் போது உப்பு, புளி, காரம் இதெல்லாம் வந்துட்டு குறைச்சிக்கணும். அப்போ தான் இதோட முழுமையான மருத்துவ குணம் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். தும்பை இலையையும் வேப்பிலையும் சேர்த்து எரிக்கும் போது கொசு, அதிலேருந்து வரக்கூடிய புகை வந்துட்டு கொசு விரட்டியாக பயன்படுத்தும். கொசு வந்துட்டு வராது வீட்டுக்கு. பப்பாளி செடி வச்சுருக்காரு. பப்பாளி செடி இப்போ தான் கொஞ்சம் பெருசாகி பூக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் காய்க்கலை. அடுத்த ஒரு மிக முக்கியமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இலை. குப்பைமேனியை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டது. சளி, நம்ம உடல் உபாதைகள் மற்றும் எல்லா விதமான இதுக்கும் பயன்படுத்தக்கூடியது. இந்த குப்பைமேனி இலையை தோல் நோய் இருக்கிறவங்க மஞ்சள் கூட சேர்த்து வச்சு அரைச்சி அந்த தோல் நோய் பிரச்சனை இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தோம்னா தோல் நோய் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த இலையை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளாகவே வாந்தி பேதி உருவாக்குறதுக்காக பயன்படுத்தலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் சளி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைமேனி இலை, கற்பூரவள்ளி இலை, வெற்றிலை இதை 3ஐயும் வாட்டி அதிலேருந்து சாறு புழிஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்துட்டு வாமிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாமிட் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற சளி எல்லாமே வெளியே வரும். அதே போல் டிசென்ட்ரி ஆச்சுனாலும் குடல் வந்துட்டு சுத்தமாகும். அதுக்காக வந்துட்டு குப்பைமேனி இலையை பயன்படுத்தலாம். அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக கொஞ்ச நாளில் எல்லாம் வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது வேறு எந்த செடியும் இல்லை, நிலவேம்பு செடி. இது பார்த்திங்கன்னா சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே உதவும். அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு அதிகரிக்கக்கூடியது. இந்த நிலவேம்பு செடியும் வந்துட்டு அவரோட தோட்டத்தில் வச்சுருக்காரு. நிலவேம்பு பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முடக்கத்தான் செடி. இந்த முடக்கத்தான் கீரை பற்றி எல்லாருமே நிறையா கேள்விப்பட்டிருப்போம். முடக்கத்தான் அதோட பேர்லேயே வந்துட்டு அதோட மருத்துவ பலன் இருக்குது. முடக்கத்தான் முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையும் குணமாக்கக்கூடியது இந்த முடக்கத்தான். இது மூட்டு வலி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வந்துட்டு இதை வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கலாம். மூட்டு வலின்னு மட்டும் இல்லை, எல்லா ஜாயின்ட்ஸில் இருக்கக்கூடிய பெயினையும் வந்துட்டு நீக்கக்கூடியது. அதே போல் நம்ம இதை எடுத்துக்கும் போது நம்ம மூட்டில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு சுற்றி வர்றதுக்கு தேவையான லூப்ரிகண்ட், அந்த ஒரு பசைத்தன்மையை வந்துட்டு உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. இதை வந்துட்டு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சாதாரணமாக வணக்கி சாப்பிட்லாம், இல்லைனா நம்ம தோசை மாவு கூட சேர்த்து வச்சு அரைச்சி தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் கீரை. அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம டீ வைக்கும் போது இந்த ஒரு சின்னதாக ஒரு கிள்ளி நம்ம டீயில் போட்டோம்னா அவ்வளோ வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
பிபியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்துட்டு வெளியேற்றும். நம்ம வந்துட்டு அடிக்கடி டீயில் வந்துட்டு இதை போட்டு குடிக்கலாம். டீ வந்துட்டு ஒரு பிளாக் டீ அந்த மாதிரியான ஒரு மூலிகை டீயில் வந்துட்டு போட்டு குடிக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மூலிகை செடி பார்த்திங்கன்னா அடுத்து இது வந்துட்டு ரணகல்லி செடி. இது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த இலையை வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தால் ஒரு 10-15 நாள்லேயே அந்த ஸ்டோன் கரைஞ்சி வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் அதுலேருந்து அந்த ஸ்டோன் மூலமாக ஏற்படக்கூடிய வலியை வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்துட்டு குறைக்கக்கூடியது. ஒரு 15-20 நாளைக்குள்ளார அந்த ஸ்டோனே கரைஞ்சி வெளியே வந்துடும். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த ரணகல்லி செடி. அடுத்த மூலிகை செடி பார்த்திங்கன்னா இது எல்லாருமே நம்ம அதிகபட்சமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைனாலும் இதோட எல்லோரும் பார்த்தோன்னே பேர் தெரிஞ்சிருக்கும். இது எல்லாருமே அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது தான் கற்பூரவள்ளி செடி. இது வந்துட்டு சளி பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு 2 இலையை எடுத்து வாட்டி சாறு புழிஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதே போல் செயற்கை வாந்தி இதெல்லாம் வந்துட்டு உருவாக்குறதுக்கு குப்பைமேனி இலை கூட இந்த கற்பூரவள்ளி இலையை வந்துட்டு வாட்டி சாறு புழிஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு வாமிட் வரும். அதன் மூலமாக நம்ம இரைப்பை மற்றும் சளி போன்ற இரைப்பையில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வெளியேறும். சளி இதெல்லாம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொய்யா மரம். கொய்யா மரம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கனியே வந்துட்டு ரொம்ப சுவையாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன செடி, ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொத்தாக காய் இருக்குது. கொத்தாக காய்கள் இருக்கும். ஒரு சின்ன செடியில் இந்த அளவுக்கு காய்க்குது அப்படின்னா இதுக்கு ஐயா வந்துட்டு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாரு. எந்த விதமான கெமிக்கல்களும் பயன்படுத்துறதில்ல. இயற்கை உரம் அவரே வந்துட்டு தயாரித்து அவர் வீட்டு கழிவுகளை பயன்படுத்தி தயாரிச்சுக்கிறாரு. அதாவது நீரிழிவு நோய்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யா இலையை வந்துட்டு தண்ணீரில் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம். அது நிறையா எல்லாேருக்கும் அது காம்பினேஷன் சொல்லியிருப்பாங்க. கொய்யா இலையை எப்படி வந்துட்டு நீரிழிவு நோய்க்கு பயன்படுத்தணுன்னு அது மாதிரி பயன்படுத்திக்கலாம்.